ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 15ஆம் தேதி, நாளை ஜூலை 16ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்துடைய விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்ததுங்க. ஒரு சவரனுக்கு 80 ரூபா மட்டும்தான் குறைஞ்சிருந்தது. இன்று 22 கேரட் ஒரு கிராம் 9145 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து வெள்ளியோட விலையும் கிராமிற்கு இன்று 2 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி 125 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ தற்பொழுது என்ன நிலவரத்தில் இருக்குது, நாளைக்கு தங்கத்துடைய விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிற பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ மதியம் நம்ம மாலை 4 மணி நிலவரத்தில் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதில் பெரிய அளவுக்கு மூமெண்ட் எதுவும் இல்லாமல் தாங்க இருந்துச்சு. இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை நல்லாவே சர்வதேச லெவலில் குறைய தொடங்கி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு காலையில் ரேட் ஃபிக்ஸ் ஆனப்போ இருந்தது போல தான் இப்போவும் இருக்குங்க. அதனால் அதில் பெரிய அளவுக்கு நம்மளுக்கு மாற்றம் எதுவும் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய 9 மணி நிலவரப்படி பார்க்கும்பொழுது தங்கத்தோட விலை சர்வதேச லெவலில் குறைய தொடங்கி இருக்குங்க. ஸோ இன்று பார்த்தீங்கன்னா 9145 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த விலையிலிருந்து தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும் பொழுது கிராமிற்கு 50 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருக்குது. ஸோ நமக்கு இதே ஸ்டேட்டஸ் போச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு தங்கத்தோட விலை ஒரு நல்ல ஒரு இறக்கம் இருக்க செய்யும். நம்ம காலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத 8 மணிக்கு உங்களுக்கு நான் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை 9145 ரூபாயிலிருந்து கிராமிற்கு 50 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ இதே ஸ்டேட்டஸ் போச்சுன்னா நாளைக்கு 9100 ரூபாய்க்கு கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்ததாக வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா புதிய உச்சமாக 127 ரூபாங்கிறது நேற்று இருந்தது. இன்று கிராமிற்கு 2 ரூபாய் குறைந்து 125 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா அதிகரிக்குமா குறையுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா சர்வதேச லெவல்லே குறைய தொடங்கி இருக்குங்க. அதனால் உங்களுக்கு வெள்ளியோட விலை நாளைக்கு 1 ரூபாய் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குங்க. ஸோ தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே நாளைக்கு விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது நிலவி வருது. ஸோ இடைப்பட்ட டைம் நிறைய இருக்குங்க. நாளைக்கு நம்மளுக்கு ரேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இந்த டைமில் ஏதாவது நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் மாறினாலும் மாறலாம், இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கலாம், இல்லை குறையலாம். ஸோ US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் ஏதாவது மாறலாங்க, ஸ்ட்ரென்த் ஆகலாம், வீக் ஆகலாம். ஸோ எல்லாமே நாளைக்கு காலையில் 8 மணிக்கு எப்படி நிலவரம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி தங்கத்தோட விலை கிராமிற்கு 50 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. வெள்ளியோட விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்குறது சீட்டு இப்போ பே பண்ணலாமா, நகை இப்போ வாங்கலாமா, இன்னும் கொஞ்சம் குறையுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ தற்பொழுது என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு தான் நம்ம பார்த்து சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு மாலை 4 மணிக்கு ஒரு நிலவரத்தில் இருக்குது, இப்போ 9 மணிக்கு ஒரு நிலவரத்தில் இருக்குது. நாளை காலை 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் மாறும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு நம்மளுக்கு நாளைக்கு கழிச்சு நாளான்னைக்கு எப்படி இருக்கும், இன்னும் வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிறது நம்ம தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரேட் அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால் உங்களுக்கு இந்த ரேட் ஓகேவாக இருந்ததுன்னா உங்கள்கிட்ட கையில் அமௌண்ட் இருந்தாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசகரை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. நம்ம இதெல்லாமே ஒரு செய்தியாக தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.